மகாபரிவா சரணம். வாக்குண்டாம் நல்ல மலருண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் வாதும் தப்பாம சார்வார் தமக்கு. ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரப்தாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். குருப்யோ நமः. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் அனுகிரக விசேஷங்களை பார்க்கவிருக்கிறோம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் குருவின் ஒரு ரோல் ரொம்ப முக்கியம். குருவின் வழிகாட்டலில் மனிதனின் மனது தெளிவு பெறுகிறது. உலகத்தில் எல்லாருக்குமே சௌக்கியமாக இருக்கணும், கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அப்படி தான் நம்ம பிரார்த்தனையும் பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்படி நடக்கிறதில்ல இல்லையா? எல்லாரும் ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாரும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, கஷ்டப்படுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய பாப புண்ணியங்களை பொறுத்து நம்ம கஷ்டப்படுறோம், சுகப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சரி, இப்போ நமக்கு நல்லா தெரியறது புண்ணியம் பண்ணால் கஷ்டப்படாமல் இருக்கலாம், பாவம் பண்ணால் கஷ்டப்படுவோம், நல்லா தெரியறது. அப்போ பேசாமல் புண்ணியம் பண்ணிகிட்டே போகலாமே, ஏன் நம்ம பாவம் பண்ணுறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் ஏன் பாவம் பண்ணுறோம் அப்படின்னு பகவானை கேட்டால் பகவான் சொன்னாராம், ஆசைதான் அதுக்கு காரணம். ஆசை, ஒரு மனிதனின் ஆசைதான் அவனை போய் பாவத்தில் தள்ளுறது. அதான் பெரியவா சொல்கிறாளா, மகாபெரிவா சொல்வா, ஆசையை பொதுநல ஆசையாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுயநலம் இல்லாத ஆசையாக இருந்தால் அது பாவத்தில் போய் நம்மளை தள்ளாதான். ஒரு மனிதன் பாவத்தில் போய் விழறதுக்கு காரணமே அவனுடைய சுயநலமான ஆசை இல்லையா? எதையாவது ஒரு பார்த்து ஆசைப்படுறது, அது வேணும்னு நினைக்கிறது, அதை அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தானே. என்ன அது எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பதவியாக எடுத்துக்கலாம், பணமாக எடுத்துக்கலாம், ஒரு பொருளாக எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்காக என்ன வேணால் பண்ணுறது இல்லையா? வேறு விஷயங்கள், அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, ஒருத்தரை ஏமாத்துறது, எல்லாமே ஒரு ஏதோ ஒரு பொருள் ஆசைப்படுறது, அதுக்காக ஏமாத்துறது, அது மாதிரி பண்ண தோணும். ஏன்னா ஆசை அந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும். ஏதாவது இப்போ ஒரு ஃப்ரெண்டை விட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போகிறா, இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டை நம்பி இருப்பான், ஏதாவது நம்பி இருப்பான், அதை நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசுறது, அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வேணுங்கிற ஒரு ஆசை, அது ஒரு பொருள், அந்த பொருள் வேணும்னு ஆசை. அதான் ஒரு மனிதனுக்கு அந்த ஆசை வந்துடுத்துனா என்ன வேணால் பண்ணுவான். அந்த அளவுக்கு மனசு குழம்பி போயிடும். இதுக்கெல்லாம் மனசு தெளிவு வேணும். மன தெளிவு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டான். அதுக்கு தான் பெரியவா சொல்கிறா, ஆசையை பொது நலமாக மாற்றின்றுங்கோ, சுயநலம் இல்லாமல். அப்போ பாவங்கள் குறையும் அப்படிங்கிற. பொது நலம்னா இந்த பொதுவாக ஏதாவது பண்ணுறது, பொது காரியங்களில் ஈடுபடுறது, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுன்னே வச்சுக்கோங்களேன், அதில் புண்ணியம் கிடைக்கும். 4 பேருக்கு நல்லது பண்ணுறது, 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுங்கோ, அப்போ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இல்லை இப்போ இது மாதிரி ஏற்பாடு பண்ணுறா, நிறையா ஒரு உபன்யாசங்களோ
நிறைய கச்சேரிகள், பஜனைகள், சப்தாகம், இதெல்லாம் பொதுவாக ஆசைப்பட்டு, அதுவும் ஆசை தான், ஆனால் அது பொதுவாக ஆசைப்பட்டு அதை அதோடைய புண்ணியம் 4 பேருக்கு போய் சேரணுங்கிறதுனால பொதுவாக பொது காரியங்களில் ஈடுபடுறான். இதில் எந்த பாவமும் சேராது. அது மாதிரி ஆசையை பொது நலத்தோடு பண்ணினோன்னா அது பாவத்தில் கொண்டு நம்மளை சேர்க்காது. சரி, இப்படி ஒரு தெளிவோடு ஒரு மனிதன் இயங்குவானா? ரொம்ப அரியுது. எல்லாரும் அப்படியே பொதுநலத்தோடு ஆசைப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறாளா? இல்லை, எல்லாருக்குமே செல்ஃபிஷான ஆசைகள் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு தெளிவு வேணும். இதுக்கு ஆசைப்படலாம், இதுக்கு இது நியாயமான ஆசை, இது அந்நியாயமான ஆசை அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு திங்கிங், ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் அது குருநாதரின் துணையுடன் தான் கிடைக்கும். மனிதனுக்கு அந்த எண்ணத்தில் தெளிவு வேணும்னா குருநாதர் அவனை வழி நடத்த வேண்டும். அதற்கு அவனுக்கு ஒரு நல்ல குரு இருக்க வேண்டும். அந்த குருநாதரின் வழிகாட்டுதலில் அவன் மனசு தெளிவடையும். சத்காரியங்களில் ஈடுபடணும், நல்ல கெட்ட விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற மனத்தெளிவு அவனுக்கு ஏற்படுவது குருவின் அருளால். அதில் தான் அருணகிரிநாதர் சொல்கிற குருவின் தெளிவு குருவின் திருமேனி காண அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவை சிந்தித்தல் தானே அப்படிங்கிறார். என்னென்னா குருவின் திருமேனி காணல், குருநாதருடைய தரிசனத்தை அடிக்கடி போய் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மனசு அந்த மனுஷனுக்கு மனசு தெளிவு பெறும். அடிக்கடி போய் பெரியவாளை பார்க்குறதும் குருநாதரை போய் தரிசனம் பண்ணுறதும், அவளுக்கு என்னென்ன குருவோ யார் குருவோ அவளை போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது அவளுக்கு ஒரு மன தெளிவு கொடுக்கும். அதனால தான் போய் ஏதாவது ஒரு நல்ல குரு க்ஷேத்திரத்துலையோ குருவை போய் ஒரு மகானை போய் தரிசனம் பண்ணு அப்படின்லாம் கூட ஜோசியத்தில் சொல்லுவாள். ஜோசியர்கள் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு மகான் தரிசனத்தை நீங்கள் உடனே நீங்கள் பண்ணணும் அப்படி. அது மாதிரி அந்த மகானுடைய தரிசனம் அந்த மனிதனுக்கு மனத்தெளிவை கொடுக்கும்பொழுது அவன் கெட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டான். அதனால் அவனுக்கு நல்ல நேரம், நல்ல ஒரு காலம் அவனுக்கு இல்லைன்னா கெட்டது நடக்கும். அதனால் சொல்கிறது இந்த ஜோசியத்துலேயும் அதே தான் சொல்லுவாள். ஒரு மகான் தரிசனத்தை நீங்கள் பண்ணுறது நல்லது இந்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாள். அதே தான் குருநாதரின் தரிசனம், திருமேனி தரிசனம் நமக்கு மனத்தெளிவை கொடுக்கும். அதே மாதிரி குருவின் திருவார்த்தை கேட்டல். பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போருமா? குருநாதருடைய உபதேசங்களை கேட்கணும். வெறும் பார்த்துட்டு வந்தால் போருமா? மகாபரிவா சொன்ன அந்த தர்ம வழி, பெரிவா சொன்ன உபதேசங்கள் அதெல்லாம் கேட்டால்தான் மனசு தெளிவு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அந்த திருமேனியை பார்த்தாலே பாதி தெளிவு கிடைச்சிடும். மீதி தெளிவும் கிடைக்கணும்னா அவருடைய உபதேசங்களை காது கொடுத்து கேட்டு மனசில் வாங்கி அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்பவன் அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறுவான் இல்லையா? அதற்கு நிறைய உதாரண புருஷர்கள் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிவாளுடைய உபதேசங்கள் நிறைந்த அந்த தெய்வத்தின் குரல், ராகணபதி அண்ணா எழுதிய தெய்வத்தின் குரல், அண்ணா பெரிவா சொல்ல சொல்ல நோட் பண்ணி வச்சுட்ட ஒரு ஒரு புக்கு, வால்யூம் நிறையா இருக்குது. அதில் அந்த ஒரு புத்தகத்தை படித்து மட்டுமே தன் வாழ்க்கையை மாற்றி, தன் வாழ்க்கையை பாதையே மாற்றி அமைத்து கொண்டு வாழ்கின்ற மக்கள், பக்தர்கள் ஏராளமான பேர் மகாபரிவாளுடைய தெய்வத்தின் குரலை படித்து மன தெளிவு பெற்று தன் வாழ்க்கையை பாதையே மாற்றி கொண்டவர்கள் எத்தனையோ பேர். பெரிவா சொன்ன தர்ம வழியில் நடக்கணும்னு குடுமி வச்சுண்டு எப்போதும் பஞ்சகச்சம் கட்டிண்டு டெய்லி அக்னிஹோத்திரம் பண்ணிண்டு சமிதாதானம் பண்ணி அது மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணிண்டு அதெல்லாம் பண்ணிண்டு அனுஷ்டானங்களோட வாழ்பவர்கள் ஏராளமான பேர். இப்போ ரொம்ப ஆஃபீஸ் போயிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுண்டு
ரொம்ப மாடர்னாக இருந்தவா படார்னு சின்னவா, ரொம்ப வயசானவா கூட இல்லை, சின்னவா கூட மாறிடுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் தெய்வத்தின் குரலை படித்து. அதுக்கு என்ன வெறும் மஞ்சக்கச்சம் மட்டும் கட்டிட்டு வண்டி செஞ்சியாக இருந்தால் மட்டும் போகாது. அது மன தெளிவை கொடுக்காது. ஆனால் நம் உடை நமக்கு பாதி மன தெளிவை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை, அதுவும் வேணும். ஆனால் அதுக்கப்புறம் பெரியவா சொன்ன அந்த வழியில் நடந்துக்கணும். அதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம். அதை பெரியவாளுடைய அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு வாழறவா எத்தனையோ பேர். இப்போ அது மாதிரி மகாபிரிவான்னு லோகம் முழுக்க மகாபிரிவாளை மகாபிரிவானா உருகிறான்னா கண்ணால் பார்க்காமலே மகாபிரிவாளை நினச்சி உருகிறா. இது வரைக்கும் தரிசனமே பண்ணாதவாள்லாம் மகாபிரிவான்னு உருகிறான்னா பேர்பட்ட ஒரு மகான் மகாபிரிவா. அதனால்தான் அவருக்கு பேரே மகாபிரிவா, பேர்பட்ட ஒரு மனிதன். அதான் நான் எப்போதுமே சொல்வேன். பெரியவா ஒரு சன்னியாசி மகான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர். அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு கருணையை பொழிஞ்சு அவளுக்கெல்லாம் வாழ்க்கையெல்லாம் கொழிக்கிற மாதிரி பண்ணியிருக்கா பெரியவா. எத்தனையோ பெரிய பெரிய பணக்கார தலைவர்கள்லாம் வந்தால் கூட அவளை 3 நாளைக்கு காக்க வச்சு தரிசனம் கொடுக்காம வச்சுட்டு சாதாரணப்பட்டவா நிற்பா, எங்கேயோ பின்னாடி நிற்பா. அவளை கிட்ட கூப்பிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவள் வாழ்க்கையை ஓய்வித்த எத்தனையோ அனுபவங்கள் பெரியவா, எத்தனையோ அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் நடத்தி காமிச்சிருக்கா பெரியவா. எத்தனை அனுபவங்கள் பார்க்குறோம், எத்தனை புஸ்தகங்களில் எழுதுகிறா, எத்தனை ஒரு மீடியாவில் வருது பெரியவாளை பற்றி, எத்தனை ஒரு யூடியூபோ ஒரு வாட்ஸ்அப்போ பெரியவாளை பற்றி எத்தனை பெரியவா பண்ணினான்னு அந்த அனுபவங்களை ஒன்றொன்னையும் படிக்க பேர்பட்ட மகான் வாழ்ந்த அந்த பூமியில் நாம்ளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு நாம் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தோன்றது, இல்லையா? அந்த மாதிரி மகாபிரிவா பேர்பட்ட அந்த மகாபிரிவா நம்மளை எப்போதுமே பெரியவா சொல்கிற ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கோ அப்படின்பா. அதாவது பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும்பொழுது உட்காருங்கோன்னு ஏன் சொல்கிறதுனா, இதெல்லாம் உட்காண்டா மனசு தியானம் பண்ணணும்னு தோணும். அந்த 5 நிமிஷம் தியானம் ரொம்ப மனத்தெளிவை கொடுக்குங்கிற பிரிவா. ஆனால் அந்த 5 நிமிஷம் தியானம் ரொம்ப கஷ்டம். 5 நிமிஷம் தானே சார் பண்ணிடலான்னா முடியாது. பண்ணி பாருங்கோ தெரியும். எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 5 நிமிஷம் தியானம்ங்கிறது அது பண்ணணுங்கிற பிரிவா. அதே மாதிரி பாவங்கள், வேற என்ன பாவங்கள் நமக்கு சேரும் அப்படின்னா பணங்காசு ஒருத்தருக்கு பகவான் கொடுக்குறான்னா மற்றவாளுக்கு அதை கொடுத்து உதவுறதுக்கு தான் பகவான் கொடுக்குறான். சத்காரியங்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்கணுங்கிறனால தான் அதுக்காக தான் நமக்கு கொடுக்குறான். நாம் அதை பெரியவா சொல்வா. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ ட்ரஸ்டின்னு நினச்சிக்கோ அப்படின்பா. நீ அதுக்கு ஓனர்னு நினச்சிக்காத. உன்னோட பணம் நினச்சாதான் உனக்கு சுயநலமாக செலவழிக்க தோணும். அது ஒரு பொது பணம், அதுக்கு நீ ஒரு ட்ரஸ்டி அப்படின்னு நினச்சிப்பாரு. நீ சத்காரியங்களுக்கு நிறையா கொடுக்க ஆரம்பிப்ப. அப்போது அந்த பணத்தினால் வர பாவம் உன்னை சேராது. இப்போது சத்காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவாத வேறு எதுக்காக செலவு பண்ணால் அதில் தான் பாவம் வரப்படுறது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் பாவம் வராது. அதனால் நீ அதை பொது பணம், ட்ரஸ்டி, அகெயின் பொது காரியத்துக்கு சுயநலம் இல்லாத ஒரு ஆசைப்படு அப்படின்னு திருப்பி பெரியவா சொல்கிற, இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிற ஒரே பாயிண்ட், நீ பொதுவாக நீ நினச்சிக்கோ, எல்லாருக்கும் எல்லாம் சொந்தங்கிற நினச்சிக்கோ. நீ அந்த பணத்துக்கு ட்ரஸ்டின்னு நினச்சிக்கோ. அப்படின்னா உனக்கு அப்போ பாவம் சேராது அப்படிங்கிறா. சத்காரியங்கள்லாம் பஜனைக்கு தரணும், உபன்யாசத்துக்கு தரணும், இல்லை சப்தாத்துக்கு தரணுங்கிறது மட்டும் இல்லை. ஒரு ஏழைக்கு உதவி பண்ணாலும் சத்காரியம்தான் அது. அதனால் புண்ணியம்தான் சேரும். அதனால் ஏழைகளுக்கு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறா பெரியவா. எத்தனை ஏழைகளுக்கு பெரியவா உதவி பண்ணியிருக்கா, எத்தனை ஏழைகளுக்கு பெரியவா அந்த வாழ்க்கையே உய்விச்சிருக்கா அப்படின்னு படிக்கும்பொழுது நமக்கெல்லாம் அப்படியே புல்லரித்து போகிறது. பெரியவா அத்தனை நல்லது பண்ணியிருக்கா ஒவ்வொருத்தருக்கும். இத்தனை பாடசாலைகள் ஏற்படுத்தி வேதங்கள் கற்றுக் கொடுத்து, சாதாரண குழந்தைகள்லாம்
இப்போல்லாம் பெரிய பெரிய சாஸ்திரிகளாக இருக்கா, பெரியவா உருவாக்கினவள்லாம் பெரிய பணக்கார சாஸ்திரிகளாக இருக்கான்னா பெரியவா அத்தனை வேத பாடசாலையை ஆரம்பித்து குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் கற்றுக் கொடுத்து அவளுக்கு சாப்பாடு போட்டு அந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா மாதிரி அந்த வாத்தியாரை விட்டு பார்க்க சொல்லி வாத்தியாரத்து மாமியை அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் அந்த குழந்தைகளன்னு எதுவும் சொல்லாதீங்கோ, வேதங்கள் கற்றுக்க வரதே பெரிய விஷயம் இந்த காலத்தில், அந்த குழந்தைகளை திட்டாதீங்கும் அப்படின்னா திட்டா அப்புறம் வரமாட்டா, அப்புறம் வேதம் வாழாதனால குழந்தைகள்லாம் திட்டாதீங்கோ, நன்னா சமைச்சு போடுங்கோ பாடசாலைகள்லாம் அப்படின்னு பெரியவா சொல்வாள். அதே மாதிரி பாடசாலைகளுக்கு நம்ம வேதத்துக்கும் நம்ம எத்தனை கொடுத்தா பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுவாள். பாடசாலை குழந்தைகளுக்கும் வேதத்துக்கும் நம்ம ஏதாவது கொடுத்தோன்னா அத்தனை சந்தோஷம் பெரியவா மனசுக்கு. அதுக்காக வேறு விஷயங்களுக்கும் ஏழைகளுக்கும் அது ஒரு மருத்துவ செலவுக்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை, அதுவும் ரொம்ப சந்தோஷப்படுவா, இதுவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதான் கஷ்டப்படுறவாளுக்கு உதவி பண்ணு. முதல்ல பெரிய போய் நீ சோஷியல் சர்வீஸ் பண்ணும், உன் சொந்தக்காராளுக்குள்ளே நீ கஷ்டப்படுறவாளை பார்த்து அவளுக்கு நீ உதவி பண்ணாலே பெரிய விஷயம்பா பெரியவா. அது மாதிரி எத்தனையோ பேர் உதவின்னு நம்ம சொந்தக்காராளோ தெரிஞ்சவாளோ கேட்டால் அவளுக்கு உதவி பண்ணு அப்படிம்பா பெரியவா. அது மாதிரி இந்த பணங்காசை நமக்கு பகவான் கொடுக்குறதே இது மாதிரி உதவி பண்ணத்தான். அதனால் உதவி பண்ணதுக்கு நீ தயங்காதே, இதனால் பண்ணால் உனக்கு புண்ணியம் வரும், வேறு விஷயமா செலவழிச்சா பாவம் தான் வரும் அப்படிங்கிறா பெரியவா. அதுதான். அப்புறம் பெரியவா ஒரு சாட்சாத்து வைத்தியநாத சுவாமி, அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற அந்த வைத்தீஸ்வரன் தான் மகாபெரிவா, வேறல்ல வைத்தீஸ்வரன் வேறல்ல, சர்வேஸ்வரன் வேறல்ல, பரமேஸ்வரன் வேறல்ல, மகாபெரிவா வேறல்லன்னு நான் எத்தனையோ அனுபவங்களில் பார்த்துருக்கோம். அதனால் பெரியவா குணமாக்காத வியாதிகளே கிடையாது. வயிற்று வலியிலேருந்து தலைவலியிலேருந்து, சாதாரண தலைவலியிலேருந்து வயிற்று வலியிலேருந்து பெரிய கேன்சர் வரைக்கும் எல்லா வித வியாதிகளையும் குணமாக்கினாங்கிறதுக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொண்டிருக்கா. அது மாதிரி வியாதிகள், ஒரு வியாதி ஒரு கஷ்டம் உடம்புல கஷ்டம் அப்படின்னு போனால் அதுக்கு பெரியவா காப்பாற்றாமல் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு பெரியவா சர்வங்கன், பெரியவாளுடைய அனுகிரக விசேஷம் அப்படி. இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல் ஒரு ஆரோக்கிய கேடுக்கு ஒரு சூழல். இது எல்லாரோடைய ஆரோக்கியமும் எப்படி கஷ்டப்பட்டுருக்குன்னா அது என்னத்தினாலும் தெரியல. அது மகாபெரிவா, அந்த வைத்தீஸ்வரன், சாட்சாத் அந்த வைத்தீஸ்வரன் அவர்தான் குணமாக்கணும். அதை சீக்கிரமாக இந்த நிலை மாறி எல்லாரும் குணமாகி, யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறவெல்லாம் குணமாகி, அதே மாதிரி அதை சொல்லவே விரும்பலை நான், அந்த பேர், இந்த ஒரு வியாதி இந்த நாட்டை விட்டு ஓடணும், இந்த உலகத்தை விட்டு ஓடணும். எல்லாரும் பழையபடி எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு, வெளியில் போயிட்டு, கோவிலுக்கு போயிட்டு, சத்காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி உலகத்தை பெரிவாதான் மாற்றணும். அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவா ஒருத்தருடைய வியாதியை எப்படி குணமாக்கினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மன்னார்குடி பக்கத்தில் பள்ளிவர்த்தி அப்படின்னு ஒரு கிராமம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இல்லையா, அந்த கோவில், அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் பள்ளிவர்த்தி. அந்த கிராமத்துலேருந்து நிறைய பெரிய மடத்துக்கு கனெக்ஷன் உண்டு. நிறைய பேர் பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவா, ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப நாள் சுவையாக சமைச்சு போட்ட சமயக்காரர் ஒருத்தர் மடத்தில் வந்தவாளுக்கு. அவர் அந்த ஊரை சேர்ந்தவராம். அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் போய் பாம்பேயில் போய் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் போய் அங்கே காஞ்சி சேவா சமிதியோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து பாம்பேயில் நம்ம மடத்து மேலே பக்தியை பரத்தினது அவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்வாள். அவரும் பள்ளிவர்த்தி சேர்ந்தவர். அதுமாதிரி இந்த கிராமத்துக்கும் நம்ம மடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் ஒருத்தர் ஒரு பக்தரை பற்றி தான் இப்போ இந்த அனுபவம். இது 1949களில் பெரியவா திருவிடைமருதூர், அங்கே யாத்திரை, கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர் மத்தியார்ஜுனம் அகாலிங்க சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த திருவிடைமருதூர் போயின்னு இருக்கார். மன்னார்குடிக்கும் போகிறார் பெரியவா, ஒரு விசிட் அடிக்கிறார். கும்பகோணம் அந்த சைடெல்லாம் வந்தால் பெரியவாளுக்கு வரவேற்பே தனிதான், அந்த ஏற்பாடுகளே தனிதான்.
ஓஹோன்னு ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு ஒரு கிராமத்துலேயும் பெரிய சமையலும் சரி, பெரியவா தங்கறதுக்கும் சரி, கூட்டமும் சரி அப்படி வரும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம்ப் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி பெரியவா வந்து மன்னார்குடி பக்கமும் வரா. மன்னார்குடி ஊரே வந்து திரண்டிருக்கு. ஒரே திருவிழா கோலம் பூண்டிருக்கு மன்னார்குடியே. பெரியவா வந்து அங்கே தங்கியிருக்கா, மன்னார்குடியில் தங்கியிருக்கா. மகாபரிவா மன்னார்குடியில் இருக்கும் பொழுது இந்த நாராயண சுவாமியோட தந்தை, இவர் அப்போ சின்னவர், ரொம்ப குழந்தை இல்லை, சின்னவர், ஒரு படித்து முடித்த பையன், அந்த மாதிரி சின்ன இளைஞன். அந்த நாராயண சுவாமியோட தந்தை போய் மன்னார்குடியில் போய் பெரியவா தன் பள்ளிவர்த்தியில் தன்னோட கிராமத்துக்கு வந்து பெரியவா வரணும் ஆற்றுக்கு அழைச்சு, அவருடைய அழைப்பை ஏற்று பெரியவாளும் அந்த கிராமத்துக்கு போய் அவாத்தில் தங்குற. அந்த நாராயண சுவாமி அப்பா வீட்டில் போய் தங்கலை, போய் அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அங்கேயே கேம்ப்பு போடுறேன்னு சொல்லிட்டா பெரியவா. அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். பூஜையே அங்கே வச்சுக்க போகிறேன்ட்டா. சந்திரமௌலீஸ்வர திரிபுர சுந்தரி பூஜையை அவாத்தில் வச்சுருந்துருக்கா இந்த நாராயண சுவாமியார் வீட்டில். அப்போ தான் இவர் நாராயண சுவாமியார் பெரியவாளை பார்க்குற, ரொம்ப மயங்கி போய் நிற்கிறார். நகரவே மனசில்லை, இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லையா. அவாத்துக்கு பெரியவா வந்தப்புறம் தான் அவரே பார்த்துருக்கார். ரொம்ப பக்தியாக எடுத்து அவருக்கு. குருவோட தரிசனம் கோடி புண்ணியம். அதுவும் இல்லாமல் குரு தரிசனம் ஆனப்புறமா அவருக்கு வாழ்க்கையே தூக்கி விட்டு கொடுத்து, படிப்பு முடித்த கையோட பாம்பேயில் வேலையாடுறது. பாம்பேக்கு போகிறார், பாம்பேயில் வேலையாக இருக்கார். குரு அனுகிரகம்னா இருக்குது அவருக்கு. அதனால் மேலே மேலே பதவிகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சமயம் அவருக்கு வந்து பாம்பேயில் இருக்கும் பொழுது வயிற்றில் வலி வருது. வந்தால் ஒன்றுமே சாப்பிட முடியல. எதை சாப்பிட்டாலும் வலிக்கிறது. வயிற்றில் இப்படி கையை வச்சுட்டே இருக்கிற அல்சர். என்னவோ வைத்தியம் பார்த்தாச்சு, பாம்பேயில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் வந்து இதுக்கு வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டான். அவருக்கு அந்த மாதிரி வயிற்றில் வந்து ஒரு ப்ராப்ளம். எதை சாப்பிட்டாலும் வயிற்று வலிக்கும். சரி, இப்போ ஆப்ரேஷன் தான் வழி ஆகிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறார், சரி ஆப்ரேஷன்னு முடிவாகிடுது, நம்ம பேசாமல் நம்ம ஊரில் போய் ஆப்ரேஷன் பண்ணால் மனுஷாலும் நமக்கு இருக்கா, இங்கே போய் ஊர் பேர் தெரியாத ஊரில் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம். இன்னும் கம்பேரிட்டிவ்லி மும்பையை கம்பேர் பண்ணால் தஞ்சாவூர்லலாம் ஆப்ரேஷன் சீப்புங்கிறதுனால அங்கே போய்டுற அவர் அந்த காலம். அதனால் அங்கே போகிறார். அங்கே அங்கேயும் போய் அந்த தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்கிறார். டெஸ்ட்டெல்லாம் பண்ணால் அவளும் பண்ணிவிட்டு சொல்லிடுறா கன்ஃபார்மாக, ஆமாம் நீங்கள் சீக்கிரத்தில் பண்ணிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறோம் அவ்வளோ நல்லது, இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் சொல்லிடுறா. சீஃப் டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம். சரின்ட்டு ஆற்றுக்கு வரையார். அம்மாட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி அடுத்த வாரம் ஆப்ரேஷன்மான்னு. அவன் அம்மா, பயப்படாதரா, ஆப்ரேஷன் பண்ணது ஆயாச்சு, நீ போய் நம்ம பெரியவாளை போய் தரிசனம் பண்ணா. ஆஹா, எப்படி நம்ம மகாபெரிவாளை மறந்தோன்னு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. அம்மா சொன்ன பேச்சை கேட்டுண்டு, சரிடா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப சோர்வாக இருக்கு, ஆப்ரேஷன் வேறு, அப்புறம் தனியாக போகாதே அப்படின்னு அவருடைய சகோதரியை கூட அனுப்புகிறான். சகோதரியும் சகோதரனுமா கிளம்பி, எப்படிம்மா ரொம்ப தூரம் இருக்கே, எப்படி போய் பாருன்னா, இல்லை பெரியவா இங்கே இப்போ தான் பக்கத்தில் தான் இளையாத்தங்குடியில் இருக்கா அப்படிங்கிறான். ஸோ இளையாத்தங்குடியில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு போகிறான். இளையாத்தங்குடியில் மகாதேவேந்திர சரஸ்வதி அவருடைய அதிஷ்டானம் இருக்குது. பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச அதிஷ்டானம். அங்கே அடிக்கடி போவா பெரியவா. அந்த அதிஷ்டானத்தில் போய் உட்காந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் பெரியவாளுக்கு. அந்த இளையாத்தங்குடியில் போய் பெரியவாள் தரிசனம் பண்ணலான்னு அவள் கேம்புக்கு போயிட்டு காய்கால்லாம் அலம்பரா. நல்ல கூட்டம் இருக்குது அங்கேயும். சரி நம்ம போய் லைனில் நிற்கிறாவா, க்யூவில் நிற்கிறா. இவாளுடைய வரிசை வருது. நமஸ்காரம் பண்ணுறா. அவள் சகோதரி சொல்கிறா, எங்கள் அண்ணன் நாராயண சுவாமிக்கு ரொம்ப வயிற்று வலி பெரியவா, அல்சர், அடுத்த வாரம் ஆப்ரேஷன் இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறா. பெரியவா அதை பற்றி ஒன்றுமே பேசலை. அவள்கிட்ட என்ன சொல்கிறா, நீங்கள் 2 நாள் இங்கே தங்கி பூஜையெல்லாம் பார்த்து பிரசாதம்லாம் சாப்பிடுங்கோ, இங்கேயே இருங்கோ 2 நாளுன்றா பெரியவா. இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஆஹா, பெரியவா வந்து கேம்பில் தங்க சொல்லிட்டாளேன்னு. ஏன்னா
பெரியவா அனுகிரகத்தோட இப்போ கேம்பில் தங்கி பூஜையை பார்த்து பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு அந்த தரிசனத்தில் அனுபவிக்குங்கிறது தனி ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. பெரியவா மகாபெரிவா அதில் அப்படி நான் வந்து மகாபெரிவா கேம்பெல்லாம் பார்த்ததில்ல. புதுப்பிரியா கேம்பும் அப்படி தான் இருக்கும். புதுப்பிரியா பர்மிஷனோடு போய் நம்ம வந்து அந்த கேம்பில் தங்கி அவள் வந்து அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட், எந்த கேம்ப்னாலும் அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பா. ஒரு சின்ன குழந்தைய பச்சை குழந்தைய வச்சுன்னு ஒரு தாயார் வந்தால் கூட அவளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அங்கே கிடைக்கும். அது மாதிரி அந்த அளவுக்கு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், நல்லா இருக்கும். விலைக்கு நல்லா தரிசனத்தை பண்ணிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுண்டு நிம்மதியான ஒரு பொழுது போகும். பெரியவா கேம்பில் இருந்தால் நிறைய கேம்ப்பு போயிருக்கேன். நேபாள் கேம்ப் போயிருக்கேன், காஷ்மீர் ஸ்ரீநகர் கேம்ப்பு போயிருக்கேன், வைஷ்ணோதேவி போயிருக்கேன் பெரியவா கேம்ப்பு, அப்புறம் அமிர்த்சர் ஜோதிஸ்தல் அது போயிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் பெரியவாளுடைய கேம்ப்பு, இது மாதிரி நிறைய கேம்பெல்லாம் போயிருக்கேன் அம்மாவோட சின்ன வயசில். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பெரியவாளுடைய கேம்ப்புன்னு உடனே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாக்கும் தங்கைக்கும் ஆஹா தங்குறோம் பெரியவான்னு சொல்லிவிட்டு அங்கே பூஜையை பார்த்துட்டு பெரியவா கையால் தீர்த்த பிரசாதம் 2 நாளைக்கு வாங்கி குடிச்சுண்டு பூஜைக்கட்டு பிரசாதத்தை சாப்பிட சொல்லியிருக்கா பெரியவாங்கிறதுனால பூஜைக்கட்டு பூஜைக்கட்டுன்னு ஒன்று இருக்கும் மடத்தில். அது தனி நைவேத்தியம், அம்பாள் நைவேத்தியம் அங்கே வரும், அங்கே சாப்பிட்றது. இல்லைன்னா சந்திரபணின்னு பொதுவாக எல்லோரும் வரவாளுக்கு சாப்பாடு போடுவாள். இங்கே ரொம்ப முக்கியப்பட்டவாளுக்கு அந்த மாதிரி போடுவாள். இந்த பூஜைக்கட்டு பிரசாதம் அம்பாள் நைவேத்தியம் இல்லையா, அதை சாப்பிட்டுண்டி 2 நாள் இருக்கா. சரி ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஆப்ரேஷன் வரைக்கும் இருப்பு கொள்ளல அண்ணாக்கும் தங்கிக்கும். சரின்னு பெரியவாளை போய் திருப்பி நிற்கிறா, கிளம்பணுமே அதுக்காக நிற்கிறா. 3ஆவது நாள் 4 மணிக்கு பெரியவா சிரிச்சுட்டே கூப்பிட்றான். கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க ஊருக்கு அப்படிங்கிறான். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. ரொம்ப என்னென்னா பிரசாதம் வாங்கிக்கிறான். ஆனால் ஒரு அதிருப்தி என்னென்னா, பெரியவா கவலைப்படாத, உன் ஆப்ரேஷன் நல்லா நடக்கும், ஆரோக்கியமாக இருப்பேன், நல்லபடியாக நடக்கும், சக்ஸஸ் ஆகும் ஆப்ரேஷன்னு சொல்லலையே, நம்ம சொன்னோமே பெரியவா ஒன்றுமே இதுக்கு வந்து பதில் சொல்லலையே அப்படின்னு அவர் வந்து பயம், அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுறது. பெரியவா வந்து இப்படி ஒன்றுமே நம்ம ஆப்ரேஷனை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காளே அப்படின்ட்டு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பெரியவா ஒரு வார்த்தை கூட அந்த ஆப்ரேஷனை பற்றி பேசலை, போயிட்டு வா அப்படின்றான். எப்போவுமே பெரியவாள்கிட்ட ஒரு வழக்கம் என்னென்னா, போயிட்டு வா பிரசாதம் உத்தரவா, அங்கே அதுக்கு மேலே நிற்கப்படாது. இல்லை பெரியவா நான் இன்னும் 1 நாள், அதுக்கு மேலே நிற்கப்படாது. 2 நாள், இல்லை பெரியவா நான் இன்றைக்கே கிளம்புறேன், அதுவும் சொல்லப்படாது. சரின்னு இருந்துடணும். இல்லைன்னா அதுக்கு நேருக்கு மேலே தான் ஏதாவது நடக்கும். அதுக்காக தான் பெரியவா நம்மளை இரும்பா, இல்லைன்னா உடனே கிளம்பும்பா. இப்போ தானே வந்திருக்கேன் உடனே கிளம்புறங்கிறேன்னு யாரும் கேட்க முடியாது, கிளம்பி ஆகணும். மறு வார்த்தை பேச அது மாதிரி இவா கிளம்பிடுறா. அதுக்கு மேலே ஒன்றும் பெரியவாள்கிட்ட பேசலை, கிளம்புறா. அம்மாட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வரைகிற ஆற்றுல வந்து தாயார்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி பள்ளிவர்த்திக்கு வராவா. தாயார்கிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி பெரியவா வந்து சொன்னேன், ஆனால் பெரியவா ஒன்றுமே ஆப்ரேஷனை பற்றி ஒன்றுமே பேசலையேம்மா அப்படிங்கிறான். உடனே பெரியவா தாயார் சொல்கிறா, பயப்படாதரா, பெரியவா நம்ம பூஜை பண்ணுற தெய்வம்டா, நமக்கு பெரியவா நம்மளை கைவிட மாட்டா, ஆப்ரேஷன் பாரு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அந்த தாயார் வந்து தைரியம் சொல்கிறா அந்த நாராயண சுவாமிக்கு. சரின்னு தஞ்சாவூரில் போய் அந்த ஆப்ரேஷன் டேட்டில் போய் அட்மிட் ஆகிறார். அவள் அம்மா தங்க உறவுக்காரா எல்லாருமே வந்திருக்கான். திருப்பியும் டாக்டர்ஸ் எல்லாம் ரொட்டீன் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அந்த எக்ஸ்ரே அதெல்லாம் டயக்னஸ் எல்லாம் திருப்பி இன்னொரு தரம் கடைசி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் எல்லாம் எடுக்கிறாள். இந்த ஃபுல் ரிப்போர்ட்டும் அந்த சீஃப் டாக்டர் ரூமுக்கு போகிறது. அந்த 2-3 டாக்டர் உட்காந்து அந்த ரிப்போர்ட்டில் திருப்பி பார்க்குறான். சரி அந்த ஃபேமிலியை கூப்பிடுங்கோங்கிறான். இதில் ஃபேமிலியும் அம்மா விளாந்து உட்காடுறான். பயந்துன்னு என்ன டாக்டர் ரூமுக்கு வந்து என்னடா அது ஆப்ரேஷன்னா திடீர்னு ரூமில் வந்து கூப்பிட்டு என்னமோ சொல்கிறாரேன்னு பயந்து போய்ட்றான். அவள் தாயார் கேட்குற, டாக்டர் அவனுக்கு என்ன, அவனுக்கு ஆப்ரேஷன் எப்போ பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே அவர் ஆரம்பிக்கிறார். உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷனே இல்லை அப்படிங்கிற. என்ன சொல்கிறேன் டாக்டருங்கிறா. ஆமாம், எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. முதல்ல நாங்கள் எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு ஆச்சரியம், அற்புதம்னே சொல்லலாம். இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அவர் வயிற்றில் அல்சர் இப்போது ஆல்மோஸ்ட் குணமாகிடுது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது.
எப்படி இது நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறார். அம்மாவும் பொண்ணுமா அப்படி பார்த்துக்கிறா, ஒருத்தர் பார்த்துக்கிறா. அவளுக்கு தெரியும் இந்த ஆச்சரியமான அந்த அற்புதம் அந்த ஆச்சாரியாளால் நடந்ததுன்னு அவளுக்கு தெரியும். டாக்டருக்கு வேணா தெரியாது. இந்த ஆச்சரியமான அற்புதம் அந்த ஆச்சாரியாளால் நடந்தது இல்லையா? ஆச்சாரியர் அனுகிரகத்தால் நடந்தது. பெரியவா பூஜையை ஒரு 2 நாள் இருந்து பார்த்து அந்த பிரசாதத்தை வாயில் வாங்கி குடிச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால அந்த நாராயண சுவாமி அவர்களுடைய கர்ம வினை நீங்கி அவர் குணமாயிடுறார். பெரியவா பிரசாதம் உள்ளே போன உடனேயே வயிற்றில் இருக்கிற அல்சரெல்லாம் குணமாயிடுறது. அதனால ஆப்ரேஷன் தேவையில்லை அவருக்கு. அது அவருக்கு தெரியல, டாக்டருக்கு. இவாளுக்கு புரியாமல் இருக்குமா என்ன இல்லையா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர்னு சொல்லி அவள் கிளம்புறா. ஒரு நாள் இருக்கட்டும், நான் மாத்திரையெல்லாம் எழுத்துறேன், லைட்டாக மைல்டு மாத்திரை தான், அதை சாப்பிட்டாலே போகிறோம், கொஞ்சம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எழுதி தரேன்னு சொல்லிவிட்டு சாதுவான ஃபுட்டு, புளி இதெல்லாம் குறைச்சி உரப்பெல்லாம் குறைச்சி போடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அல்சர் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லிடு. முதல்ல ஆப்ரேஷனே பண்ணியானும் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன அதே டாக்டர் அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் 2 நாள் தங்கினதோட எஃபெக்ட்டு ஆப்ரேஷனே உங்களுக்கு இல்லை அப்படின்னாருன்னா பாருங்கோ, மகாபெரிவாளுடைய அனுகிரக விசேஷம் எப்பேற்பட்ட விசேஷம்னு நீங்கள் பாருங்க. மகாபெரிவா அனுகிரக விசேஷம் அப்பேற்பட்ட விசேஷம். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னோம், வைத்தீஸ்வரன் சாட்சாத் அந்த வைத்தியநாத சுவாமி மகாபெரிவா. அந்த வைத்தீஸ்வரனே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் மகாபெரிவாளை வேண்டிண்டா அது குணமாயிடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக எத்தனையோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரக விசேஷம் மகாபெரிவாளுடையது. அதுக்கப்புறம் அந்த நாராயண சுவாமி குணமாகி நல்லபடியாக இருக்கார். 1 வருஷம் கழிச்சு பெரியவா தரிசனத்துக்கு வரார். வந்தால் பெரியவா கேட்குறா, இப்போ உனக்கு ஒன்றும் வயிற்று வலியெல்லாம் வருது இல்லையே அப்படிங்கிற. பெரியவா உடஞ்சி போய்டுறார், அப்படியே அழற. பெரியவா எனக்கு வரதில்லை பெரியவா, உங்களுடைய அந்த கருணை அந்த அனுகிரகத்தினால எனக்கு எந்த வயிற்று வலியும் இல்லை, நான் நன்னா இருக்கேன் அப்படிங்கிறா. க்ஷேமமாக அப்படிங்கிறா பெரியவா. அது மாதிரி பெரியவா அப்படி ஒரு அனுகிரகம் தன்னை அண்டி வந்த எந்த ஒரு பக்தருக்கும் எந்த ஒரு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் போய் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. சூக்ஷ்ம ரூபத்திலே போய் அனுகிரகம் பண்ணுறா. இப்போ கூட ஸ்தூல ரூபத்தில் இருந்தால் இல்லாமல் போனாலும் பெரியவா சித்தியானாலும் இப்போவும் அதிஷ்டானத்தில் இருந்து சூக்ஷ்ம ரூபமாக நம்மளெல்லாம் அணுகம் பண்ணின்னு இருக்கா. அது பேர்பட்ட பெரியவாளை போய் சித்தியாயிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா இன்றைக்கும் அற்புதங்கள் பண்ணி காமிச்சுட்டு தான் இருக்கா. பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவாளை நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுபம் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.